நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது மணிப்பூரில் என்ன நடக்குது. 18 மாதமாக கலவரம் நடக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆனால் மணிப்பூரில் இந்த கலவரத்துக்கு காரணம் என்ன, இதனுடைய பின்னணி தகவல்கள் என்ன, இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் தொலைக்காட்சிகளில் விவாதிக்கக்கூடிய ஒரு தகவலாக பார்க்கும்போது 2 இனக்குழுக்களுக்கு இடையான ஒரு போராட்டம். மணிப்பூர் மாநிலம் 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 சகோதரிகளான ஒரு சிறப்புமிக்க வடகிழக்கு மாநிலங்களில் உண்டு. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மேகாலயா, மணிப்பூர், அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, அசாம், இப்படி ஒரு செழிப்பான பகுதி, அழகான பகுதி, ரொம்ப நல்ல மனிதர்களை, மென்மையான மக்களை கொண்ட ஒரு பிரதேசம், நாட்டின் இறையாண்மை கொண்ட தேசம். வழக்கம் போல் இந்தியாவில் வெறுப்பை விதைக்கக்கூடிய அரசியல் தொடர்ந்து நடக்கின்றது. அது உங்களுக்கு தெரியும். நாம் பல நாள் சொல்கிறோம், இந்த வெறுப்பை அங்கேயும் விதைத்து விட்டார்கள் என்பதுதான் முக்கியம். மணிப்பூரில் 2 சமூகங்கள் வாழ்கின்றார்கள். ஏற்கனவே பழங்குடி சமூகமாக இருக்கக்கூடிய குக்கி என்பது நாகா, மிஜோ போன்ற சமூகங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய குக்கி சமூகம். அது வேறொரு சமூகம் குக்கி. அதே போல ட்ரைபல் சமூகம், அவர்களுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன் 40%. அதே மாதிரி மெய்த்தி, இவர்கள் 53%. ஆக மொத்தத்தில் 40, 53, 93, இது போக ஏனைய இனக்குழுக்கள் ஒரு 7%. இங்கே பிரச்சனை என்னவென்றால், ஆளும் அரசுகள், குறிப்பாக பாரதிய ஜனதா அரசு நல்ல போய்கிட்டு இருந்த மணிப்பூரில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. அவற்றை முழுமையாக அவர்கள் மறைத்து பேலட் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்தல் லாபத்துக்காக வழக்கம் போல அவர்கள் செய்யக்கூடிய உத்தரப்பிரதேச அரசியலை, ஹரியாவினுடைய மாட்டுக்கறி அரசியலில் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பை எல்லா இடங்களிலும் செய்வார்கள். அப்படி வந்த ஒரு இந்துத்துவ அடிப்படை அரசியல் இங்கேயும் செய்யப்பட்டது. இதை சொல்வதில் ஒரு பத்திரிகைக்காரனா எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. எப்படின்னு கேட்டால், மெய்த்தி மக்கள் சமவெளிகளிலே வாழக்கூடியவர்கள் 53%. அவர்கள் ஒரு அமைதியான சமூகம்தான். குக்கியும் அவர்களும் பழங்குடிகள். மெய்த்தி சமவெளிகள் இருந்தாலும் அதிகாரத்தில் அதிகமாக இருப்பவர்கள். மொத்தம் 60 தொகுதினா 20 தொகுதிகள் தான் குக்கி எம்எல்ஏக்கள், 40 இடங்களில் அவங்க இருக்கிறாங்க. அரசு வேலைகளில் ஐஏஎஸ் போன்ற கேட்டகரிஸு மற்றும் அரசு எல்லா துறைகளிலும் மெய்த்திகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. மெய்த்திகளில் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்துக்கள். குக்கி பழங்குடின்னு இருக்கிறார் பாருங்க, அவங்க கிறிஸ்தவர்கள். ட்ரைபல் மக்கள் பெரும்பான்மையாக மலையகத்தில் வாழக்கூடிய மக்கள், கிறிஸ்தவ ட்ரைபல் கம்யூனிட்டி. இங்கே தான் பிரச்சனை. உங்களுக்கு அப்போ அந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டல, இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. மெய்த்தியில் 53% பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள். அதே போன்று குக்கி சமூகம் ட்ரைபல் கம்யூனிட்டி. இப்போ பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு தெரியும். வழக்கம் போல் இந்துக்களே ஒன்றுபடுங்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா ஒன்றிணைக்கவில்லை என்றாலும் அவர்கள் வேறு விதமாக என்ன சொன்னார்கள், டியூரிங் த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில், மக்களுக்காக ஒரு எலெக்ஷன் ப்ரொபகண்டாவில், அந்த கேம்பெயினில் சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம். இடஒதுக்கீடு அல்ல, ட்ரைபல் கம்யூனிட்டியை அந்தஸ்து தருவோம், SC/ST ஸ்டேட்டஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு ஊதி பெருக்கினார்கள். அப்போ பிஜேபி தான் ஊதி பெருக்கிச்சா? இல்லை. 40 வருஷங்களாகவே இந்த பிரச்சனை இருக்கின்றது. கடந்த 10 வருடங்களாக அதிகமாக மெய்த்தி சொன்னாங்க, எங்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீட்டை தாருங்கள், அதாவது அந்தஸ்தை தாருங்கள், ட்ரைபல் அந்தஸ்தை கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மெய்த்தி ட்ரைபல் அந்தஸ்தை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, மலைகளில் வாழக்கூடிய குக்கி சமூகத்திற்கு 90% மலை நிலவளங்கள் அவர்களுக்கே உரித்தது. இது அப்படித்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்துடப்பட்டிருக்கிறது. 1951 நேரு அவர்கள் பெரும்பான்மையான இடங்களை பர்மாவுக்கு பிரித்து ஒரு பகுதியை கொடுக்கும்போது இதே குக்கியினுடைய ஒரு பக்கம் அங்கே போயிட்டாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. அப்போ மலைகளில் இருக்கக்கூடிய காடுகள் சார்ந்த இடங்கள், அடர்த்தியான மலைகள், வனம் பகுதிகள் அனைத்தும் ஒன்று குக்கிகளை தவிர யாரும் அங்கே செல்ல முடியாது. செல்லலாம், வாங்கவோ விற்கவோ எந்த அதிகாரமும் கிடையாது. ஒன்று குக்கிகளுக்கு மட்டும்தான் மலை வளங்கள், மலை சம்பந்தமான எல்லா வளங்களும் அவர்களுக்கு. ஆனால் மெய்த்திகளுக்கு தரைப்பகுதியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு பறந்துபட்ட வாழ்க்கை அமைத்துக் கொள்வதால் அவர்களுக்கு மலை வளங்கள் தேவையில்லை. இப்பொழுது ட்ரைபல் அந்தஸ்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டால், யாருக்கு? மெய்த்தி சமூகத்திற்கு ட்ரைபல் அந்தஸ்து கொடுக்கப்பட்டு விட்டால்
எஸ்டி அந்தஸ்து கொடுத்துக்கப்பட்டு விட்டால் அவர்கள் காடுகளை அவர்களுக்கு உரிதாக ஆக்கி கொள்வார்கள். சரி, இந்த பிரச்சனை இப்படியே போய்கிட்டு இருக்கு. பிஜேபி தூண்டி விடுகிறார்கள். கடைசியில் கோர்ட்டில் வருது என்னென்னா, மஸ்ட் கன்சிடர் தேட், இந்த வார்த்தை தான் இருக்குது. அவர்கள் கோரிக்கை எழுப்புகிறாங்களே, எங்களுக்கு மலை அந்தஸ்து கொடுங்கோ, ட்ரைபல் அந்தஸ்து கொடுங்கன்னு, அதை நீங்கள் கண்காணிங்க, அதாவது பரிசீலனை செய்யுங்கள் என்று கோர்ட் ஒரு வார்த்தையை சொல்லிடுச்சு. இப்போ பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, இல்லை நாங்கள் சொல்லலை, கோர்ட்டு கொடுக்க சொல்லியிருக்கு அப்படின்னு தூபம் போடுறாங்க. தூபம் போட்டதன் விளைவாக போராட்டம் ஆரம்பிக்கிறது. மார்ச் மாதம் 2023 இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். 2 இடங்களிலும். இங்கே ஒரு பக்கம் மெய்த்தி, அந்த பக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா மெய்த்தி சமூகத்திலிருந்து 3 குழந்தைகளும் 3 பெண்களும் படுகொலை செய்யப்பட்டு பிணக்குவியல்கள் கிடக்கின்றது. நவம்பர் 7ஆம் தேதி நடைபெற்ற துப்பாக்கி ஷூட்டில் கிட்டத்தட்ட 17 குக்கி இன போராளிகள் அல்லது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்போ என்னன்னா, இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்த பிஜேபி ஏன் தவறியது? ஒன்று. சரி, இப்போ அவங்க வழக்கம் போல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடு என்ன? இதுவரை நீங்கள் பாருங்கள், பொதுவாக நாம் மனசாட்சி அடகு வைக்காமல் ஒரு விவகாரத்தை பேச வேண்டும். அவர்களுடைய கோர அஜெண்டா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படித்தான், மதவாதம் தான். ஒன்று, ராமஜென்மபூமி விவகாரம், இங்கே விவகாரம் முடிந்தது, நாட்டுக்கு சுபிச்சம். இரண்டாவது 370 ஆப்ரிகேஷன், அது இஸ்லாமிக் மைனாரிட்டியை பேஸ் பண்ணி தான் காஷ்மீரில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி காஷ்மீரில் இராணுவத்துக்கு எதிரான தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கா? அதிகமாக வன்முறைகளை அங்குள்ள ஜெய்ஷி முகமது, ஹர்கிதுல் முஜாஹிதீன், அல்நூறு படைகள் தாக்கி கொண்டே தான் இருக்கிறார்கள். இராணுவ வீரர்கள் இறந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அங்கே ஒரு மாநில அந்தஸ்து உள்ளவற்றை அவர்கள் பிரித்தார்கள், யூனியன் டெரிட்டரி, அது முஸ்லீம்களுக்கு வரும். அப்புறம் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ப்ரசிக்யூஷனுக்கு உள்ளாகக்கூடிய பாகிஸ்தான் உள்ள மக்கள் அல்லது பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் உள்ளவர்களுக்கு இந்தியாவில் வாங்க, அங்கேயும் மதத்தை கொண்டு வராங்க. எப்படி? ஹிந்துவாக இருந்தால் உங்களுக்கு இந்தியாவில் அந்தஸ்து கிடைக்கும், கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே, மற்ற பார்சிகள், ஜெயினர்கள், சீக்கியர்கள், ஆனால் முஸ்லீம்களுக்கு கிடையாது, இலங்கை தமிழர்களுக்கும் கிடையாது. அங்கேயும் மதத்தை தான் கொண்டு வராங்க. அப்புறம் சிஏஏ சட்டத்தில் இதே மாதிரி என்ஆர்பி, என்சிஆர், இதே போன்ற ஒரு சட்டம். இப்படி ஒவ்வொரு விவகாரத்திலும், மாட்டுக்கறி விவகாரத்தில் மாப் லிஞ்சிங், பிஜேபியினுடைய தலைவர்கிட்ட போய் கேட்டால், சைனிட்ட கேட்டால், ஹரியானா முதல்வர்கிட்ட கேட்டால், அவர் என்ன சொல்கிறாரு? இது மாப் லிஞ்சிங்னு சொல்லாதீங்க, கும்பல் படுகொலை இல்லை, மக்களின் மனசாட்சி என்று சொல்கிறார். அமித்ஷா, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் முஸ்லீம்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம், கடலில் தூக்கி வீசுவோம். கேவலமான ஈழ்த்தரமான அரசியலை அவர்கள் செய்வதன் விளைவு தான் இது. மொத்தமாக இது ஓப்பன் தான். ஆனால் நம்முடைய நண்பர்கள் தான், பேச்சாளர்கள்லாம் தொலைக்காட்சிகளில் பேசுகின்ற போது இல்லை என்று மறுப்பார்கள். அது மறுவதும் இல்லை. அதே நிலை தான் இப்பொழுது மெய்த்தி இங்கேயும் காணப்படுது. அப்போ மெய்த்தி மக்கள், ஹிந்துக்கள், அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய 53% வாக்குகளை கன்சாலிடேட் செய்வதற்காக பாரதிய ஜனதா குக்கி இனத்தை தனித்து கிறிஸ்தவ பழங்குடிகள் என்று அவர்கள் கஞ்சா விற்கிறார்கள், மலையிலே பயிரிடுகிறார்கள் என்று விவகாரத்தை கிளப்பியிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், பக்கத்தில் 100 கிலோமீட்டர் பர்மாவுடைய, மியான்மருடைய பார்டரை செய்துக்கிட்டா, பார்டர் ஸ்டேட்டில் பஞ்சாப் எடுத்துக்கிட்டாலும் இங்கே எடுத்துக்கிட்டாலும் கஞ்சா கடத்தல்கள் நடப்பது சகஜம். குஜராத்திலும் அதிகமாக இருக்கிறது. அப்போ அது நடக்குதான்னா, குக்கிகள் ஒரு வேலையும் இல்லை, அவர்களுக்கு வேலை என்ன, படிப்பும் இல்லை பெரிய அளவில். அவர்களுக்கு தேன் எடுப்பது, வேட்டையாடுவது. கஞ்சா பயிரிடுவார்கள் என்றால் பயிரிடுகிறார்கள், அதுவே காரணம் அல்ல. அதை காரணமாக்கி போதை வசத்தின் மூலமாக நாங்கள் போதையை களையப் போகிறோம் என்று பாரதிய ஜனதா அரசியல் பிரகடனத்தை செய்கிறது. இப்பொழுது மோகன் பகாவத் அண்மையிலே பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? இந்தியாவுடைய கலாச்சாரம், இந்தியாவுடைய மேன்மை, இந்தியாவுடைய தன்மை, பன்முகத்தன்மை எல்லாம் பேசிவிட்டு சொல்கிறார், வெளிநாடுகளில் இருந்து தூண்டப்படுவதன் மூலமாகத்தான் இந்த சதி நடக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், பாஜகவை, மாநிலத்தில் பைரவன் சிங் உடைய ஆட்சி நடக்கின்றது. ஒன்று, அது பைரவன் சிங்குடைய ஆட்சி, பாஜகவுடைய முதலமைச்சர், அதாவது இரட்டை இன்ஜின். மேலே யாருடைய ஆட்சி? மோடியுடைய ஆட்சி. ஹோம் மினிஸ்டர் யார்? அமித்ஷா. 18 மாதங்களாக பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உலக வரலாற்றில் ஒரு பெண் தம் அன்பு சகோதரி நிர்வாணமாக்கப்பட்டு நடுவீதியிலே பேரட், அதாவது ஊர்வலம் சென்ற வரலாறு உலகத்தில் இங்கு மட்டும்தான் நடந்தது. இவ்வளவு கேவலம். உலகம் முழுவதும் போகிறார். விஸ்வ குரு என்று தன்னை அழைத்து கொள்ளக்கூடிய மோடி ஏன் அங்கே செல்லவில்லை என்று கர்கே கேட்கின்றார். மல்லிகார்ஜுன கர்கே கேட்கின்றார்.
ராகுல் காந்தி போயிருக்கிறார், போகலாமே மோடி போகலாம். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பீஸ் டாக், எலாபரேட் பீஸ் டாக் அவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். குழுக்களை அழைத்து பேசலாம், மைத்திகளை அழைத்து பேசலாம், குக்கி சமூகத்தை அழைத்து பேசலாம், ஏனைய இனக்குழுக்களை அழைத்து பேசி எந்த நடவடிக்கையும் இல்லை. முழுமையாக பாஜக தோல்வி கண்டிருக்கிறது மணிப்பூரில். இது ஒரு அனலைசிங், வரக்கூடிய செய்திகளை வைத்து பேச முடியாது. அப்போ குக்கி அவர்கள் என்ன செய்கிறாங்க? இன்ஸ்டிகேட் ஆபரேஷன், இந்த பொலரைசேஷன், மக்கள் துருவப்படுத்துகிறார்கள். ஒன்று தான், தேர்தலுக்கு மட்டும்தான் நான் வெற்றி பெறணும், மக்களை எப்படி பிரிக்கணும். தோழர்களே, ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். மைத்தி யார், குக்கிகள் யார், ஏனைய இனக்குழுக்கள் யார், இப்படி தான் சொல்லியிருக்கேன். இது ஒரு சுருக்கமான பதிவு தான். அரசியலுக்கு தான் வெற்றி பெற வேண்டும் என்ற எந்த ஆயுதத்தையும் எடுக்கின்ற போது இது அதிக காலம் செல்லாது. இதுதானே இன்னைக்கு எல்லா ஊர்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. அது சில காலம் வெற்றி பெறும், பல காலம் அது வெற்றி பெற முடியாது. ஆக இந்தியாவில் ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கும், செழிப்பான மாநிலமாக இருக்கக்கூடிய மணிப்பூருடைய நிலையின் முழுக்கமாக இட் ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் டியூட்டி. இது ஒரு கூட்டு பொறுப்பாக இருந்தாலும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்யும் பாஜக பரிபூரமான தோல்வியை இந்த விவகாரத்தில் சந்தித்திருக்கிறது. அமித்ஷா, வீரமாக பேசக்கூடிய அமித்ஷா நேற்றைக்கு மகாராஷ்டிராவிலுடைய எலெக்ஷன் கேம்பெயினை உடனடியாக ரத்து செய்துவிட்டு டெல்லியிலே கூடுகிறார். 5000த்திற்கும் மேற்பட்ட படைகள், அஸ்ஸாம் ரைஃபிள் படைகள், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. 50 பெட்டாலியன், 5000த்திற்கும் மேற்பட்ட படைகள் அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறதுனால் நிலைமை எவ்வளவு மோசமாக இருப்பதை உங்களுக்கு யூகிக்க சொல்லுங்கள். ஏற்கனவே 1.5 வருஷமாக போராட்டம் நடக்குது. இப்பொழுது மக்கள் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, 17 பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க, படைகள் காணவில்லை. 5000த்திற்கும் மேற்பட்ட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அஸ்ஸாம் ரைஃபிள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, பெட்டாலியன். அப்படி என்றால் தார்மீகமாக இந்தியாவினுடைய ஒரு மாநிலம் நம்மை விட்டு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. இதற்கு காரணம் தேர்தலில் வெற்றி பெறணும் தான். எங்கே போனாலும் ஒரே ஹிந்து, எங்கே முஸ்லீம், இங்கே கிறிஸ்தவர்கள், அங்கே கிறிஸ்தவ சர்ச்சுகள் எரிக்கப்பட்டு விட்டது. குக்கி மக்கள் பெரும்பான்மையர்கள் கிறிஸ்தவர்கள். அதே மாதிரி இந்துக்கள் வணங்கக்கூடிய கோயில்களும் தாக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ஏனென்று கேட்டால் அது சாத்தியமும் இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெர்மனண்டான ஹிந்து கன்சாலிடேஷன் வர வாய்ப்பே இல்லை. அங்கே 1008 பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. பல இனக்குழுக்கள், பல சாதிய குழுக்கள், பலவிதமான தெய்வ நம்பிக்கைகள், பல சடங்குகள். நீங்கள் இப்படி இருக்கும்போது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு மட்டும்தான் உங்களை சொல்கிறீர்கள். இது அதிக காலம் செல்லாது. மத்திய அரசு தோல்வி கண்டிருக்கிறது மணிப்பூரில். இதற்கு ஒரு சமாதான தீர்வை எடுக்காத வரை, ஏன் உலகத்திற்கெல்லாம் தீர்வை தருவதாக அறிவித்து கொண்ட விஸ்வகுரு மோடி தங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய நிர்வாண போராட்டத்தில் மக்கள் தள்ளப்பட்டும், குழந்தைகளும் அப்பாவிகளும் படுகொலை செய்யப்பட்டு 1.5 ஆண்டுகளாக நடைபெறும் இந்த விவகாரத்தில், இந்த டெரிட்டரிக்கு அவர் ஏன் இதுவரை செல்ல மறுக்கிறார்? நாடாளுமன்றத்தில் ஏன் விவாதத்தை நடத்த மறுக்கிறார்? அவர் மட்டுமல்ல, இதையெல்லாம் பல மணி நேரம் மேடைகளிலே பேசக்கூடிய மோடி ஏன் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் தர மறுக்கிறார்? உங்களின் மனசாட்சிக்கான கேள்வியாக இந்த பிரச்சனையில் நாம் அலசலாக வைத்திருக்கிறோம். மீண்டும் இது போன்ற தெளிவான செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.